ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சத்தான முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை வீக்லி 1 டைம்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். இந்த முருங்கைக்கீரையை அவிச்சு தண்ணியாக நம்ம வடிகட்டி எடுக்கலாம். உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தமாக உருவி எடுத்துருங்க. சில பேர் இலையை முழுசாகவே போட்டு கூட்டு வைப்பாங்க. நான் இப்போ நல்லா கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணி நம்ம எடுத்தோன்னா கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணுற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நிறைய எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டால் போதும். கீரையை கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கீரையை நம்ம ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா தாளிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தொலி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், ஜீரகம், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். வத்தல், உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துருங்க. மிதமான சூட்டில் நல்லா வதக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். தேவைக்கேற்ப சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொலையை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காயும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.